ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ பற்றி தான். அதோட ப்ராசஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி, ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ், அப்புறம் ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு எப்படி இருக்கும், அப்புறம் கூடவே இன்டர்வியூக்கான சில டிப்ஸும் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரொசீஜர்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கும் நான் சில டிப்ஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் சூஸ் பண்ணுறதுக்காக நடத்துகிற ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா எல்லாரையும் சூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவைப்படுற அந்த கொஞ்சம் சில பேரை அவங்க ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு எடுப்பாங்க. அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும். அது ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே ஒரு எம்என்சி அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸ்மால் கம்பெனிஸ்னால் அது வேறு மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாகவே ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். எப்படின்னா மேபி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு ரவுண்ட் வைப்பாங்க. அந்த ரவுண்டில் நீங்கள் உங்களோட எப்படி ஸ்பீக்கிங் எபிலிட்டி அதை ப்ரூஃப் பண்ணணும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா அதை ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வாயை திறந்து பேசினாலே போதும், அதை மோஸ்ட்லி செலக்ட் பண்ணிடுவாங்க. அதே எப்படி இருக்கும்னா ஒரு நிறைய பேர் இருப்பாங்க அந்த ரவுண்டில். நீங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் மேபி இருப்பாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க, உங்களை பேச சொல்லுவாங்க. ஆர் எல்லோரும் முன்னாடியும் ஜஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் போய் எல்லோரும் முன்னாடி பேசுகிற மாதிரியும் இருக்கும். அது ஒரு ரவுண்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டி ஆர் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் மோஸ்ட்லி. அது ஆன்லைன் டெஸ்ட்டில் தான் ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபில்டர் ஆகிடுவாங்க. நிறைய பேருக்கு அதை கம்ப்ளீட் பண்ண தெரியாது. ஸோ அதில் தான் அவங்க மெயினாக கம்பெனிஸ் வச்சுருக்க மெயின் டெஸ்ட்டே அதுதான் என்ன கேட்டால். அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க ஃபுல் இன்டர்வியூமே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டு இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்டில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் என்ன ரிலேட்டடாக இருக்கீங்களோ அந்த ரிலேட்டடில் தான் கேட்பாங்க. அதுலேயும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு நீங்கள் போய் ஐடி ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஈஸி ரிலேட்டடில் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உங்களோட நீங்கள் நினைக்கலாம் மேபி ஐடி நான் போகிறேன், ஸோ என்னோடய ஃபீல்டு எனக்கு தேவையில்லைன்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ உங்கள் ரெஸ்யூமில் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ அதை தான் அவங்க மெயினாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் சப்ஜெக்ட்லேயே நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவங்க ஐடியில் எப்படி அவங்க எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஐடி தெரியாதுங்கிறது. ஸோ அது அப்படியும் இல்லையா, நீங்கள் ஏதாவது தனியாக கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, நான் சி படிச்சிருக்கேன், C++ படிச்சிருக்கேன்னா அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பேசிக்கலாக டெக்னிக்கல் ரவுண்ட்னால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் என்ன உங்கள் ரெஸ்யூமில் போட்டிருக்கீங்களோ, லாங்குவேஜஸ் ஆர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெயினாக அதில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப கேட்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் ஒரு ஓவராலாக எப்படி உங்களுக்கு ஐடியா அவங்க ஹை லெவலில் தான் கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டாலே போதும். அதுக்கப்புறமா அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். அது ஒன்றும் ரொம்ப இருக்காது. ஜஸ்ட் உங்களை பற்றி கேட்பாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அண்ட் அது ஜஸ்ட் உங்களோட கம்யூனிகேஷன் நீங்கள் எப்படி நல்லா பேசுகிறீங்களா அதை செக் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட். இது ஏன் நான் மெயினாக போட்டேன்னா நிறையா பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது. உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் தனியாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் தான் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் தான் அது. அதை தான் நீங்கள் எல்லா கம்பெனிஸ்க்கும் மோஸ்ட்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் தான் நீங்கள் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிவிட்டு லீவ் பண்ணால் கூட உங்களுக்கு அதை தான் கேட்பாங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது நல்லதில்லை தான் சொல்லுவேன். ஸோ ஒன்று கான்ஸ்டண்ட்டாக உங்கள்கிட்ட இப்போ இல்லைன்னா உடனே ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ், இதுதான் 2 டைப் ஆஃப் இன்டர்வியூ ஆக்சுவலாக நடக்கும். ஆன் கேம்பஸ்னால் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு உங்கள் காலேஜுக்கே எடுப்பாங்க. உங்களுக்கு காலேஜ்லேயே சில கம்பெனிஸ் டைப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காலேஜுக்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வருவாங்க, எடுப்பாங்க. அதில் செலக்ட் ஆகிங்கன்னா உங்களுக்கு தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக
இன்னொன்று வந்துட்டு ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் கேம்பஸ் என்னென்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து மேபி கம்பெனிஸே வந்துட்டு தனியாக போய் நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காக்னிசன்ட் எடுத்துக்கிட்டோம்னா சிடிஎஸ் கம்பெனி, அது வந்து தனியாக ஒரு ட்ரைவ் மாதிரி வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறது தான் ரூல்ஸாக. ஸோ அந்த ட்ரைவுக்கு வந்துட்டு ஒரு எவ்வளோ பேர் எலிஜிபிளோ நமக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் மாதிரி வரும். நம்ம அதில் போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியும் நடத்துவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துறதுல நம்ம வந்துட்டு அதில் அப்ளை பண்ணி கூட போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மேபி ஃபைனல் இயரில் வந்து கொடுப்பாங்க. ஃபைனல் இயர் ஃபஸ்ட்டு செம் ஆர் லாஸ்ட் செம்மில் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அதில் நம்ம போனோம்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதில் வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்லாம் வரும். நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் வரும். அதில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங். ஏன்னா நீங்கள் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா எல்லாமே தெரியும். பட் அவங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதிலே ஃபில்டர் ஆகிடுவீங்க. ஸோ இன்டர்வியூக்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியாது உங்களால். அது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளையே பண்ணணும். என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னா, ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆன் கேம்பஸ் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். அதை விட கம்பெனி கூட மாறலாம். மெயினாக கொஞ்சம் பேசிக்காக பார்த்தோம்னா என்னென்னா 60% இருக்கணும். எல்லா செமஸ்டர்லையும் நீங்கள் 60% இருக்கணும். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த அரியர்ஸும் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணி இருக்கணும் இப்போதைக்கு. ஸோ அதுதான் எலிஜிபிளாக பார்ப்பாங்க. சில ஆஃப் கேம்பஸில் நான் பார்த்துருக்கேன். நான் அட்டன் பண்ணதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ், அதாவது இது வரைக்கும் எனக்கு நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு அரியர்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கம்பெனிஸ் கூட இருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் அதையும் பார்த்துக்கணும். அதில் வந்து நான் 75% கூட அவங்க வைக்கலாம் எலிஜிபிலிட்டி. யாரெல்லாம் 75% மேலே வந்து கிரேட் வச்சுருக்காங்களோ, மார்க் 7.5 மேலே வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் கூட சொல்லலாம். 10th 12th மார்க்ஸ் கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ நிறைய டைப் ஆஃப் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு அட்டன் பண்ண போகிறீங்கன்னா எலிஜிபிலிட்டி நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக, ஈவன் அவங்க அமிச்சாலும் நீங்கள் ஒரு தடவை அதுக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் சூட் ஆகுறீங்களா, நீங்கள் அதுக்கு படிச்சிருக்கீங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி தான் மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூஸ் நடக்கும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக அவங்க காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த என்ன படிச்சிருக்காங்களோ அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அது மட்டும் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே நல்ல கம்யூனிகேட்டடாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஜாப்ஸில் தான் இருந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நல்ல கம்யூனிகேஷன் அவங்களுக்கு இருக்கும். அதை விட அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் இருக்காது. டைரெக்டாக வந்துட்டு அவங்க என்ன டெக்னாலஜி வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டெக்னாலஜியில் வைப்பாங்க. அதிலே கூட ஃபஸ்ட் டெக்னிக்கல் செகண்ட் டெக்னிக்கல் அப்படி கூட இருக்குது. அதிலே 4 ரவுண்ட்ஸ் நடத்த கூட சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன டெக்னாலஜி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ, என்ன டெக்னாலஜி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் போட்டிருக்கீங்களோ அதுதான் மெயின். என்ன போட்டிருக்கீங்களோ அதை தான் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறையா ஆன்லைனில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன படிக்கிறீங்களோ அதை கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜாவாக்கு படிக்கிறீங்கன்னா உங்களோட ஜாவா இன்டர்வியூ கொஷின்ஸ் சொல்லி கூட போட்டு கூட படிக்கலாம். நம்ம சேனலில் கூட நாங்கள் நிறையா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். அதை கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே நான் இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன், என்னால் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூஸ் எதுவுமே நான் அட்டன் பண்ண முடியல, நான் எலிஜிபிள் இல்லை, நான் வெளியில் வந்துட்டேன், இப்போ நான் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்போ என்ன செய்யலான்னா நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியோட எந்த கம்பெனி நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கேரியர்ஸ் ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அவங்களே வந்துட்டு நீங்கள் ஏன் வந்து தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டேரெக்டாக என் கம்பெனிக்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கூட அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ணி போய்க்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு வழி வந்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணிட்டு எனக்கு கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரீச்சபிளாக இருக்கும்னா naukri.com, Indeed, மான்ஸ்டர் ஜாப்ஸ், அப்புறம் லிங்க்டின் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் மேபி ட்ரை பண்ணால் ரீச் ஆக சான்ஸ் இருக்குது. அங்கே வந்து உங்களோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ணணும், கரெக்டாக உங்களோட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது அப்புறம் வந்துட்டு உங்களோட லிங்க்டினும் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, இப்போது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு.
நான் எனக்கு வந்து இன்டர்வியூ காலும் வந்துருச்சு, நான் எப்படி இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா சில டிப்ஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம் ரொம்ப நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூக்கு ஈவெண்ட் செலக்ட் பண்ணுறதுல கூட அதை ரெஸ்யூமை தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் டக்குன்னு வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் உங்களோட டெக்னாலஜி கேஷபிளாக இருக்கணும். எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓகே நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அதே பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை கரெக்டாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஃபார்மல் ட்ரெஸ் கோட். இது வந்து ஜென்ரலாகவே எல்லாருமே இன்டர்வியூவும் போனாலே கரெக்டாக இது வந்துடுவாங்க மோஸ்ட்லி. பட் உங்களுக்கு சப்போஸ் தெரியலன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து காட்டன் சுடிதார்ஸ் சொல்லுவாங்க. பாய்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் அதான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்புறம் ஷூவும் மேண்டட்ரியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு குட் கம்யூனிகேஷன். நீங்கள் பேசுகிறது அதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மேபி நீங்கள் கண்ணாடியில் கூட பேசி பார்த்துக்கலாம். இங்கிலீஷை நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பேசணும், ரொம்ப ஃப்ளூயண்ட்டெல்லாம் வேணாம். ஜஸ்ட்டு ஓரளவுக்கு நீங்கள் அவங்க பேசுகிறதுக்கு பதில் சொல்லவாது தெரியணும். அதை நீங்கள் மேபி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் ஆப்டி நாலேஜ் இருக்கணும். ரொம்ப டீப்பாகவும் தேவையில்லை. நம்ம ஒன்றும் பேங்க் எக்ஸாமும் இதெல்லாம் எழுத போகிறதில்ல. ஸோ அவ்வளோ வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஆப்டி நாலேஜ் கொஞ்சம் சில சாப்டர்ஸ் மட்டும் பார்த்தா கூட போதும். ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். எனக்கு தேட்டா நீங்கள் பார்க்குறத விட சும்மா போனால் கூட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் வேர்பல் ரீசனிங் அதெல்லாம் வந்து நீங்கள் ஓவராலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் செகண்ட் ரவுண்ட் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ எல்லா கம்பெனிஸ்லையுமே அதை எதிர்பார்ப்பாங்க. இங்கிலீஷ் நாலேஜும் கொஞ்சம் நிறைய அந்த எழுதுறது நாலேஜும் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு பேசிக் கோடிங், இல்லை நீங்கள் என்ன ஃபீல்டு, நான் வந்து கோடிங் ஐடி போல் வேறு இன்டர்வியூலாம் போவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ட்ரிபிள் இ படிச்சிருக்கீங்கன்னா ட்ரிபிளியில் உள்ள அந்த ஃபீல்டில் உள்ள கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒர்க் லெவல் வேணால், ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் மெயின். அப்புறம் வந்துட்டு இது இன்னும் ரொம்ப மெயின். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஃபைனல் ரவுண்ட் எங்கே போனாலுமே அவங்க எதை வச்சு உங்களை டிசைட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினில் நீங்கள் தயங்காமல் ஃபாஸ்ட்டாக சொல்லிடணும். கரெக்டாக நீங்கள் வந்து எந்த கேப்பும் விடாமல் தெளிவாக சொல்லிட்டிங்கனாலே நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதில் தான் வந்து நீங்கள் எனக்கு கேட்டால் பெட்டர் வந்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதை படிச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. அதை ஏன்னா நம்ம அங்கே போனால் கூட நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் மேபி மிஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஃபேமிலி பற்றி அவங்க கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் சொல்ல தேவையில்லை. என்னென்ன சொல்லலாம்னா ஜஸ்ட் உங்களோட மேபி நீங்கள் எங்கேருந்து என்ன படிச்சிங்க, எங்கேருந்து வந்தீங்க, அதுக்கு ஸ்கூல் பற்றி கொஞ்சம் அவ்வளோதான். ரொம்பலாம் நீங்கள் வந்து நிறையா உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேபி அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதை தவிர ஃபேமிலி ரிலேட்டடாக போயிடாதீங்க. அவங்க கேட்டால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறமா வந்துட்டு லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து பி கான்ஃபிடென்ட் அண்ட் கூல். இதுதான் மெயின். நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியுதோ எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களோட கான்ஃபிடென்ட் அண்ட் கூல் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். அதிலே அவங்க இம்ப்ரெஸ் ஆகி சில சமயம் ஜாப் கொடுக்க கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியல, நீங்கள் தப்பாக சொன்னால் கூட சில சமயம் நீங்கள் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் நம்ம அந்த கான்ஃபிடென்ட் கூட அவங்களுக்கு வந்து உங்களை எடுக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க. நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இன்னும் ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.